லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். திமுக பணம்னு வச்சுக்கோங்க. அந்த திமுக பணம் நேராக துபாய் போகும். துபாயிலிருந்து அப்படியே மலேசியா தாவி நேராக நியூசிலாண்டு ஒரு சில இடங்கள் இருக்குது. அங்கே போய் ஒரு அக்கௌண்ட்டில் படுத்து தூங்கிடும். அங்கேயே தூங்கும். ஒரு 10,000 கோடி 20,000 கோடி ஒவ்வொருத்தன் அக்கௌண்ட்லேயும் அப்படியே தூங்கிக்கிட்டே கிடக்கும். வேலையுமே இந்த 60 குடும்பத்தில் ஒரு குடும்பம் தான் நம்ம இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியோட குடும்பம். இங்கே இருக்கு பாருங்க ஒரு குடும்பம். ஆமாம், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி 2 குடும்பம் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குடும்பம். அந்த குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த ஸ்டேட் இருக்கும். இந்த மொத்த இந்தியாவுமே காங்கிரஸ் குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்திய அமெரிக்க உறவுக்கும் எஃப்சிஆர்ஏ சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவன் ஏன் எஃப்ஏஆர்ஏன்ற சட்டம் வச்சிருக்கான்? அவன் எஃப்ஏஆர்ஏ சட்டம் வச்சிருக்கானா இல்லையா? ஆமா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. இது மோடி ஐயா கொண்டு வரல. இது 1976ல் இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்த சட்டம். நம்ம சாதாரணமா வாங்குற பலசர கடையில உள்ள சாமா விற்கிறவன் மாத்திரம் கிடையாது அவன். அவன் நம்ம மொத்த அரசியலையும் கண்ட்ரோல் பண்றவன். நம்ம மறந்துடக்கூடாது, இந்தியாவை 300 வருஷமா ஆட்சி பண்ணான்ல ஒருத்தன். அவன் சாமா விற்க வந்தவன் தானே. அவன் பேர் என்னது? தினமலர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பற்றி ஆலோசனை இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். சரி, இப்போது பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட். இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக பல்வேறு விஷயங்கள், அதாவது அந்நிய பணம் உள்ள வரும், இதனால் மதமாற்றங்கள் ஏற்படும் போன்ற விஷயங்கள்லாம் குறிப்பாக பல இந்து அமைப்புகள் இது சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பெரிய டேமேஜாக இருக்கும், அப்புறம் என்ஜிஓக்கள் செயல்பாடுக்கு பாதிக்கப்படலாம் அப்படின்ட்டு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க, என்ஜிஓஸ்லாம் சொல்கிறாங்க. இது உண்மையான நிலைப்பாடு என்ன சார்? சார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய பேர் இதை எஃப்சிஆர்ஏ சட்டத்தை பற்றி பார்க்கும் போது இது ஏதோ மதம் மாற்றத்துக்கு அகேன்ஸ்டாக உருவாக்கப்படுற சட்டம் நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது ஒரு தவறான புரிதல். அதை நம்ம அந்த ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் எஃப்சிஆர்ஏ அப்படின்ற சட்டம் இருக்கிற மாதிரியே அமெரிக்காவில் எஃப்ஏஆர்ஏ அப்படின்ற சட்டம் இருக்குது. இப்போ அமெரிக்கா நாடு என்ன சார் மதம் மாற்றத்துக்கு பயந்துக்கிட்டா இருக்குது? அவனே ஒரு கிறிஸ்துவ நாடு தானே. அவன் ஏன் எஃப்ஏஆர்ஏன்ற சட்டம் வச்சுருக்கிறான்? அதாவது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு நாடும் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வரக்கூடிய இந்த என்ஜிஓ பணங்கள் இருக்குல்ல, அதை பார்த்து கொஞ்சம் பயப்படுது. அமெரிக்காவும் பயப்படுது. ஏன்னா இதுக்கு பேர் டிரான்ஸ் நேஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தை ஆக்சுவலாக கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குது பார்த்தீங்களா. நாம் என்ன நினைக்கிறோம், அது ஒரு அமெரிக்கான்ற நாடு நம்மளை கட்டுப்படுத்துது, இல்லை ஏதோ ஒரு நாடு கட்டுப்படுத்துதுன்னு. உண்மை என்னென்னா, சில அரசியல் கட்சிகளையும் குடும்பங்களையும் கட்டுப்படுத்துறது சில இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலிஸ். இதை டிரான்ஸ்நேஷனல் கேபிட்டல் அப்படின்வாங்க. இப்போ ஓவராலாக இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் உள்ள எந்த ஒரு பலசர கடையில் வேணாலும் நீங்கள் ஷாப்பிங் போங்க. ஷாப்பிங் போகும்போது நீங்கள் வாங்குகிற பொருள், அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு டாய்லெட் கழுவுற லிக்விடு, சோப்பு, எதாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து பின்னாடி வாசிச்சு பாருங்கள். அதில் மேனுஃபேக்சர்டு பைன்னு ஏதாவது ஒரு திருப்பூர் இல்லை பூனேயில் உள்ள ஏதாவது ஒரு கம்பெனி பேர் போட்டிருப்பான். மார்க்கெட்டட் பைன்னு சொல்லி ஒரு கம்பெனி பேர் போட்டிருப்பான். இந்த கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கம்பெனியாக தான் இருக்கும். நீங்கள் வாங்குகிற டாய்லெட் லிக்விட்லேருந்து, சோப்பு சீப்பு கண்ணாடியிலேருந்து, வாங்கி சாப்பிட்ற பிஸ்கெட்லேருந்து எந்த பொருளை எடுத்தாலும் இந்த 4 கம்பெனி மாத்திரம்தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணுவான், இதை விற்பான். ஸோ இந்த 4 கம்பெனிக்கிட்ட தான் உங்களுடைய மொத்த பணமும் போய்கிட்டு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. இதே 4 கம்பெனி தான் அமெரிக்காலையும் கடை போட்டிருப்பான். இதே 4 கம்பெனி தான் யூரோப்லேயும் இருப்பான். ஸோ ஓவராலாக எல்லா செக்டார்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிகள் மாத்திரம்தான் இருக்கும். இந்த கம்பெனிகளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்கள் மாத்திரம்தான் இருக்கும். இவன் இன்வெஸ்டராகவும் இவன் தான் இருப்பான். இன்வெஸ்டர்னா பல கம்பெனிகளில் முதலீட்டாளர்களாகவும் மேஜர் முதலீட்டாளர்களாகவும் இவன் தான் இருப்பான். இவனை தான் நம்ம டிரான்ஸ்நேஷனல் கேபிட்டல் ஓனர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இவனுங்க எப்பயுமே, இந்த குடும்பங்கள் எப்பயுமே மற்ற நாட்டுடைய அரசியல் குடும்பங்களையும் மற்ற நாட்டுடைய அரசியல் கட்சிகளையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும். அமெரிக்காவில் உள்ள 2 அரசியல் கட்சிகளையுமே இந்த குடும்பங்கள் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது அப்படின்றனால தான்
அவன் அங்கே அந்த சட்டம் கொண்டு வந்திருக்கான். இந்த என்ஜிஓ அது இதுன்னு சொல்லி பணத்தை உள்ளே கொண்டு வந்து அது மூலியமாக வந்து கட்சிகளுக்கும் கட்சியில் உள்ளவங்களுக்கும் பணத்தை கொடுத்து கட்சியவே கண்ட்ரோல் பண்ணுவானுங்க சில பேர். இப்போ சமீப காலங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா 2 நாடுகளில் உள்ள பெரிய பணக்காரனுங்க இதுக்குள்ளே பூந்துருக்கானுங்க. ஒன்று சைனாவும் இதுக்குள்ளே இறங்குது. சக மனிதர்களையும் மற்ற நாடுகளையும் மற்ற அரசியல் குடும்பங்களையும் பணத்து மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் இஸ்ரேல் இன்னைக்கு நேற்று இல்லை, அது எப்பயும் பண்ணும். பட் இஸ்ரேல் பணத்தோட அது வந்து எஸ்பியானேஜ் ஆயுதமாக பயன்படுத்திக்கும். எஸ்பியானேஜ்னா அந்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி உள்ள இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இவன் அங்கே போனா உளவு ஒவ்வொருத்தருக்கு வீக்னஸ் ஏதாவது இருக்கும்ல, அது ஒரு பொம்பளை வீக்னஸ் இருக்கும், எங்கேயாவது போவான், அதாவது அந்த வீக்னஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த அரசியல் தலைவர்களை கண்ட்ரோல் பண்ணுறது இஸ்ரேலோட வேலை. காசை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது மற்ற சைனா மாதிரி இந்த மற்றவங்களோட வேலை. ஸோ இந்த டிரான்ஸ்நேஷ்னல் கேபிட்டல் அப்படின்றது ஒரு நாட்டுக்குள்ளே வந்ததுன்னா அது வந்து கேன்சர் மாதிரி அந்த நாட்டுடைய அரசியல் ஃபார்மையே டோட்டலாக சிதைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவன் எல்லா நாடுகளுமே இந்த வெளிநாட்டிலேருந்து என்ஜிஓ அது இதுன்னு சொல்லி உள்ள பணம் வர்றதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் அமெரிக்காவுமே FARAன்ற சட்டம் வச்சிருக்கு, ஃபாரின் ஏஜென்சி ரெகுலேஷன் ஆக்ட்னு ஏதோ ஒரு சட்டம் வச்சிருக்கு, FARA. அதே மாதிரி தான் நாம் FCRAன்ற சட்டம் வச்சுருக்குறோம். இப்போ இந்த FCRAன்ற சட்டம் என்னமோ பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வந்ததுன்னு தயவுசெய்து யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா இந்த FCRA மூலியமாக இந்தியாவுக்குள்ளே வந்த பணத்தை மொத்தமே இந்த சர்ச்சுகளுக்கு வந்த பணம் வந்து வெறும் 15% தான். அப்போ மிச்சம் உள்ள காசில் சர்ச்சுகளுக்கு வந்தது கிடையாது. அப்போ அந்த 15% பணத்துக்காக இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது என்னமோ மதம் மாற்ற சம்பந்தமான இல்லை சார். இப்போ வந்து ட்ரம்ப்போட உறுப்பினர் ஒருத்தர் வந்து ரெய்லி மோர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இது கொண்டு வருவது மூலம் தேவாலயங்கள் மற்றும் மத அறக்கட்டளைகள் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும் என்று தகவல் தெரிவித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்தியா அமெரிக்கா உறவுகள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லியிருக்காரு. குறிப்பாக கிறிஸ்துவ அமைப்புகள் மீது பாதிப்பு ஏற்படலாம் என்ற கருத்தில் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்தியா இதுக்கு வந்து எதிர்வினை சாட்டிருக்காங்க, இதெல்லாம் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவ அமைப்புகள் இந்த மதமாற்றம் போன்ற விஷயங்களுக்கு மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுறதுனால இந்தியாவுக்கே உறவு, இந்திய அமெரிக்க உறவு பெரிய கேள்விக்குறியாகன்னு அவர் சொல்லியிருக்காரு சார். அமெரிக்காக்காரன் இதை ஒரு மதம் சார்ந்த விஷயமா மாற்ற முயற்சி பண்ணுறான். அடிப்படையில் இன்னைக்கு அமித்ஷா வந்து நேற்று என்ன பண்ணியிருக்கிறாரு, சர்ச் அமைப்பாளர்கள் எல்லாரும் கூடயும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாரு. அவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அடிப்படையில் நாம் இந்தியர்களாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அமெரிக்காக்காரன் ஒரு விஷயம் சொல்கிறான்னா அவன் நல்லதுக்காகத்தான் சொல்லுவானே ஒழிய நம்ம நல்லதுக்காக சொல்ல மாட்டான். அதனால அவன் அதை ஏன் பேசுகிறான்னா, இந்திய அமெரிக்க உறவுக்கும் FCRA சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவன் ஏன் FARAன்ற சட்டம் வச்சிருக்கான்? அவன் FARA சட்டம் வச்சிருக்கானா இல்லையா? ஸோ இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. இது வந்து மோடி ஐயா கொண்டு வரல, இது 1976 இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்த சட்டம். அப்போ இந்திரா காந்தி அம்மா கொண்டு வரும் போது 76 அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வெளிநாட்டு சக்திகள் இந்தியாக்குள்ள வந்து நம்ம அரசியல் தத்துவங்களையும் நம்ம அரசியல் குடும்பங்களையும் கண்ட்ரோல் பண்ணுது, இதை நம்ம வந்து இதை அக்செப்டே பண்ண முடியாதுன்றாங்க. இப்போ நான் இதை நேற்று உட்காந்து ஃபுல்லாக படித்தேன். இந்திரா காந்தி அம்மா இந்த சட்டத்தை கொண்டு வர்றனால இந்திரா காந்தி அம்மாவுக்கோ இல்லை இந்த நாட்டுக்கோ என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கட்சி தலைவரா இந்த சட்டத்தை கட்டாயமாக இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த சட்டத்தை கொண்டு வர மாட்டான் சார். ஏன்னா எல்லா அரசியல்வாதிக்கும் விரோதமான சட்டம் அது. ஏன்னா இந்த FCRA சட்டம் கொண்டு வந்துட்டீங்கன்னா வெளிநாட்டில் உள்ள சக்திகள் உங்கள் அரசியல் கட்சிக்கும் உங்கள் அரசியல் குடும்பத்துக்கும் பணம் கொடுக்கறத நீங்களே தடுக்கிறீங்க. அந்த சட்டத்தை ஏன் வந்து இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்திருப்பாங்க? ஏன்னா இந்திரா காந்தி அம்மா கட்டாயமாக ஒரு பொலிட்டீஷியனாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, ஒரு அரசியல்வாதியாக அதை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு தேசியவாதியாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். இந்த நாடு நல்லா இருக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் மாத்திரம்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருவான். தான் கட்சி நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும்னு ஒருத்தன் நினைச்சான்னா இந்த சட்டத்தை அவன் கொண்டு வரவே மாட்டான். அதனால தான் 1976 இந்திரா காந்தி அம்மா அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அதை அவங்க ஒரு தேசியவாதியாக கொண்டு வர்றாங்க, ஒரு அரசியல்வாதியாக கொண்டு வரலை. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த சட்டத்தை கொண்டு வந்தது நரேந்திர தாமோதர தாஸ் மோடி இல்லை,
இந்த சட்டத்தை கொண்டு வந்தது 1976ல் இந்திரா காந்தி. பட் இதில் திருத்தங்கள்லாம் இப்போ செய்கிறாங்க இவங்க. இந்த திருத்தங்கள் இன்னைக்கு புதுசாக செய்யலை. இந்த திருத்தங்கள் எப்பப்போ செய்யப்பட்டதுன்னா 1984ல், 1985ல், 2010ல், 2011ல், 2012ல், 2015ல், 2016ல், 2018ல், 2020ல் இத்தனை வருஷங்களும் 10 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. 10 திருத்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஒன்றும் FCRA சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றது ஒன்றும் புதுசு கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தாங்கள ஒரு சட்டம், அது ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த சட்டத்தை அதுக்கப்புறம் வந்த சோனியா காந்தி அம்மா காலத்தில் அதை வந்து மெதுமையாக மாற்றினாங்க, டைல்யூட் பண்ணாங்க. எப்படி டைல்யூட் பண்ணாங்கன்னா, வெளிநாட்டில இருந்து உள்ள வர்ற பணம், அதுவும் அரசியல் கட்சிகள் அவங்களோட அதை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி அதை லைட்டாக டைல்யூட் பண்ணாங்க அந்த சட்டத்தை. ஆனால் இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்த சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்திரா காந்தி அம்மாவுக்குமே நிறைய பிரச்சனை வந்தது அந்த காலகட்டத்தில். இந்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது இந்திரா காந்தி அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. நீங்கள் அந்த காலகட்டத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சு பாருங்க, அப்போ தெரியும் அந்த அம்மா என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்ததோடைய எதிர்வினை தான் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய கண்டிஷன் வந்துச்சு. ஏன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம சாதாரணமாக வாங்குற பலசர கடையில் உள்ள சாமா விற்கிறவன் மாத்திரம் கிடையாது அவன். அவன் நம்ம மொத்த அரசியலையும் கண்ட்ரோல் பண்ணுறவன். நம்ம மறந்துடக்கூடாது, இந்தியாவை 300 வருஷமா ஆட்சி பண்ணான்ல ஒருத்தன், அவன் சாமா விற்க வந்தவன் தானே. அவன் பேர் என்னது? அவன் பேர் என்ன சார்? பிரிட்டிஷ்காரன் இல்ல சார். நம்ம ஒரு கம்பெனி தானே சார் நம்மள ஆட்சி பண்ணுச்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றவன் சாமா விற்க வந்தவன் தானே, ஒரு கம்பெனி தானே. அப்ப இந்தியா வந்து ஒரு பிரிட்டன்னால ஆட்சி பண்ணப்படலை, ஒரு கம்பெனினால ஆட்சி பண்ணப்பட்டது. கடைசி ஒரு சில வருடங்கள் மாத்திரம்தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கைமாறிச்சே ஒழிய ஒரு கம்பெனிக்காரன் தான் நம்மளை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கும் இந்த கம்பெனிகளெல்லாம் சாதாரணமாக நம்ம நினைக்க முடியாது. ஸோ அந்த பணத்தை உள்ளே கொண்டு வர்றான், நம்மக்கிட்ட சாமா விற்கிறான்னா, அந்த சாமா விற்க வர்றான்ல அவன் தான் நம்ம அரசியலையும் கண்ட்ரோல் பண்ண வர்றவன். இது இந்திரா காந்தி அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் அவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சோனியா காந்தி அம்மா வந்து என்ன இருந்தாலும் அவங்க வந்து இந்தியன் கிடையாது. அவங்களுடைய உண்மையான பேர் வந்து ஆண்டனியோ மைனோ. அவங்க வந்து ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவங்க. யூத குடும்பத்தை சேர்ந்தவங்க மாத்திரம்தான் மைனோம்ன்ற பேரை வச்சுப்பாங்க, வேற யாருக்குமே அந்த மைனோன்ற பேர் வராது. ஸோ அந்த ஆண்டனியோ மைனோன்ற யூத குடும்பத்தை சேர்ந்த அம்மா வந்து இந்தியாவுக்கு சாதகமா எப்படி இருக்கும்? அதனால இந்த வாட்டி அவங்க திருத்தமே வந்து தேச பாதுகாப்பு தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதில் இது வந்து 100% இந்தியான்ற நாடு ஒன்றா இருக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் சார். ஏன்னா சமீப காலங்களில் உலகம் ஃபுல்லாக போர் போய்கிட்டு இருக்கு. இது வந்து 3வது உலக போரில் தான் நம்ம இருக்கோம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உலக லெவலில் போர் போய்கிட்டு இருக்கிற டயத்தில் இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வர்றது இந்த வெளியில் உள்ள சக்திகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மேலும் இந்த தலைவர் என்ன பண்ணுறாரு, வெறும் இந்தியா வந்து சும்மா பிரெட்டு பண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாடு, டிஷர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாடாக இருந்ததை மாற்றி ஆயுதவஸ்திரம் செய்கிற நாடாக மாற்றிக்கிட்டார். இப்போ நாம தான் சின்ன சின்ன மிசைல் செஞ்சு இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம், குட்டி குட்டி ட்ரோன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இங்கெல்லாம் சென்னையில் அதே மாதிரி ஸ்மால் சைஸ் சப்மரின் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஜெர்மன் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு. இது வரைக்குமே அவன் வந்து நம்மளை பார்த்து கடுப்பாகிறான். ஏண்டா நேற்று வரைக்கும் சும்மா இருந்த நாடு இது, நாங்கள் சப்புன்னு அரைஞ்சா கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தவனுங்க, இன்றைக்கி நீங்கள் ஆயுதம்லாம் செஞ்சு எங்களுக்கே விற்க ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு அவன் ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்து கோவப்படுறான். ரெண்டாவது இப்போ என்ன பண்ணிட்டாரு, நரேந்திர மோடி பண்ணக்கூடாத ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டார். வெள்ளைக்கார பயல்களுக்கெல்லாம் அது வந்து பயங்கரமான கடுப்பு. அது என்ன அப்படின்னா, உலகத்திலேயே இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா செல்ஃபோன்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல, ஃபோனுங்க என்ன டிஜிட்டல் டிவைஸு, இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சிப் இருக்குது. இந்த சிப்பை தயார் பண்ணுறவங்க வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், தைவானில் வந்து டிஎஸ்எம்சின்னு ஒரு கம்பெனி தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கிட்ட இருந்தால் வாங்கி உங்கள் ஃபோனுக்குள்ளே எல்லாத்துலேயும் சிப் இருக்குது, அதை வச்சு தான் இந்த சர்வரில் எல்லாம் சிப் இருக்குது, இப்படி தான் இன்டர்நெட்லாம் அப்படி தான் வேலை பார்க்குறது நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த கம்பெனிக்காரனுக்கு அந்த சிப்பு செய்கிற மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினை செஞ்சு கொடுக்குற கம்பெனி ஒன்று தான். அது பேர் நெதர்லாண்டில் இருக்கிற ASML அப்படின்ற கம்பெனி. அவங்க வச்சிருக்கிற மிஷின் தான் இது. இந்த மிஷின்ல இருந்து தயார் பண்ணுற சிப்பு தான்
உங்களுடைய எல்லா ஃபோனு, உங்களுடைய சேட்டலைட்டு எல்லாத்துக்குள்ளே இருக்குது. இதிலிருந்து சிப்பு செய்யலைன்னா உங்கள் ஃபோனு கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த ஏஎஸ்எம்எல்ன்ற கம்பெனி இருக்குல்ல, இந்த ஏஎஸ்எம்எல் கம்பெனிக்கிட்ட நம்ம நரேந்திர மோடி போய் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காரு நெதர்லாண்டில். நெதர்லாண்டில் இந்த ஏஎஸ்எம்எல் கம்பெனியில் போட்ட அக்ரிமெண்ட் என்னன்னா, டாடா கம்பெனியும் ஏஎஸ்எம்எல்லும் ஒன்றா சேர்ந்து இந்தியாவில் இந்த மிஷினை தயார் பண்ணுறதுக்கு இதை ஒரு அக்ரிமெண்ட் போட்ட உடனே இன்டர்நெட்டில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த மோடியை விடவே கூடாதான்னு எழுதுனான். அதை நம்ம கவனித்து படிக்கலை நிறைய பேர். ஆனால் மெயினான ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டானுங்க. இவன் வந்து திஸ் மேன் இஸ் டேஞ்சரஸ், இந்த வேர்டை வந்து ட்ரம்ப் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ஆள் வந்து நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நரேந்திர மோடி இஸ் அ டேஞ்சரஸ் பர்சன். அந்த டேஞ்சர்ன்ற வார்த்தை எப்போ அந்த ஆள் பயன்படுத்துறாருன்னா, இந்த அக்ரிமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஏஎஸ்எம்எலோட டாடா நிறுவனமும் ஏஎஸ்எம்எலும் சேர்ந்து கையெழுத்து போடுறத பின்னாடி வந்து நரேந்திர மோடியும் நெதர்லாண்டோடைய பிரைம் மினிஸ்டரும் நிற்கிறாங்க. கவனிங்க, நெதர்லாண்டோடைய பிரைம் மினிஸ்டரும் நரேந்திர மோடி நிற்கிறாங்க. ஏன் இதை போட்ட உடனே டேஞ்சரஸ்ன்னு சொன்னாங்க? யாராவது நம்ம யோசிச்சோமா? ஏன்னா நம்ம மறந்துடக்கூடாது, ஒரு நாடு பலமாக இருக்குதுன்னா அந்த நாடுக்கு இன்னைக்குள்ள நிலைமையில தொழில்நுட்பம் தேவை, ஆயுதம் தொழில்நுட்பம் தேவை, இந்த இன்டர்நெட் சார்ந்த தொழில்நுட்பங்கள் தேவை. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்குற நாடாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எக்கச்சக்கமான கரப்ஷன், எங்கே போனாலும் காசை வாங்கிட்டு ஓடி போகிறது, அரசியல் குடும்பங்களே ஒரு 60 குடும்பம் சேர்த்து இந்த நாடை வந்து சிதைச்சிக்கிட்டு இருந்தானுங்க. இந்த 60 குடும்பங்களுக்கும் ஒரு தலைமை குடும்பமாக காங்கிரஸ் குடும்பம் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்களுடைய வேலையே என்னன்னா, இங்கேருந்து பணத்தை கொண்டு போய் துபாயில் வச்சு, துபாயிலேருந்து நியூசிலாண்டு அங்கன்னு கொண்டு போய் வச்சுக்கிற வேண்டியது, இங்கே வந்து எல்லா திருட்டு வேலை பார்க்க வேண்டியது. இதுதான் இவங்களுடைய மொத்த குடும்ப வேலையுமே. இந்த 60 குடும்பத்தில் ஒரு குடும்பம் தான் நம்ம இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியோட குடும்பம். இங்கே இருக்கு பாருங்க ஒரு குடும்பம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி 2 குடும்பம் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குடும்பம். அந்த குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த ஸ்டேட் இருக்கும். அந்த மொத்த இந்தியாவுமே காங்கிரஸ் குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுதான் முதல் தடவை புள்ளக்குட்டி இல்லாத ஒரு ஆள் இந்த நாட்டுடைய பிரதமராக வர்றாரு. இந்த நாடு எப்படியாவது முன்னேறிடணும்னு சொல்லி அந்த ஆள் அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இல்லைன்னா ஏன் சார் இந்த ஏஎஸ்எம்எல்லோட எல்லாம் கான்ட்ராக்ட் பண்ணணும்? நெதர்லாண்டோட சேர்ந்து நாம் வந்து நம்மளுடைய நதிகள், குஜராத்தில் போய் கடலில் கலக்கிற நதியை ஒரு பெரிய டேமை கட்டி, இது வரைக்கும் உலகத்திலே நடக்காத ப்ராஜெக்ட், அதுக்கு வேற கையெழுத்து போட்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் யாருமே சேனல்லே பேசலை, டிவிலையும் பேசலை. அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னு வச்சுங்க, அந்த ராஜஸ்தான் குஜராத் பக்கத்தில் இருக்கிற பாலைவனங்கள் எல்லாத்தையும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லார்ஜஸ்ட் டேம் இன் தி வேர்ல்டு அதாக தான் இருக்கும். கடலுக்குள்ள டேம் சார், கண்டிப்பா கடலுக்குள்ள டேம் கட்டுறதுக்கு நெதர்லாண்டோட அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நெதர்லாண்டு தான் கடல் பகுதிக்கு கீழே இருக்கு, தண்ணி உள்ள வராமல் இருக்கிறதுக்கு டேம் அவன் தான் அந்த தொழில்நுட்பம் வச்சிருக்கான். அதே நெதர்லாண்டோட இவங்க இந்த ஏஎஸ்எம்எல் கான்ட்ராக்டை போட்டு வந்திருக்காங்க. நெதர்லாண்டுக்காரன் இந்த நேரத்தில் ஏன் இந்தியாவுக்கு இதை கொடுக்குறான் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு பயம், ரஷ்யா அவனை அட்டாக் பண்ணிடணும்னு. போர் அங்கே போயிடுச்சு சார். ஆமாம், போலாண்டு, இந்த நார்வே, ஃபின்லாண்டு, ஸ்வீடன், இந்த நாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு வானுங்க. எல்லாம் பயங்கர புத்திசாலி பசங்க. பக்கத்துலேயே இருக்குது ரஷ்யா. இப்போ இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைன் போர் இருக்கு பாருங்க, அவன் போலாண்டில் கொண்டு போய் குண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். எப்போ வேணாலும் அந்த போர் வந்து நெதர்லாண்டு, நார்வே, ஃபின்லாண்டு, ஸ்வீடனுக்கு வந்துடும். அதனால அவன் என்ன நினைக்கிறான், நம்ம நாட்டில் இருக்கிற இந்த ஃபேக்ட்ரி தொழில்நுட்பத்தெல்லாம் ஒரு சேஃபான ஒரு நாட்டில் வச்சுருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, குண்டு உளுந்தா கூட நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் சேஃபான நாடுன்னு இந்தியாவை நினைக்கிறான், சைனாவை நினைக்கல. ஏன்னா சைனாக்காரங்கிட்ட எந்த தொழில்நுட்பத்தை கொடுத்தாலும் காப்பி அடிச்சுட்டு நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவான். இந்தியாக்காரன் அப்படி கிடையாது, நல்லவன். அதனால இந்தியாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் இந்தியாவுக்கு அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்குறான். ஃபஸ்ட்டு தடவை சார் துபாய், இந்த அபுதாபி, இந்த ஒமான் இமான்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுங்க பெட்ரோலை கொண்டு வந்து குஜராத்தில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு வருடமாக இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிருக்கானுங்க. எத்தனை பேர் இதை பற்றி பேசுனாங்க? ஏதாவது ஒரு நாடு அவன் ஊரில் உள்ள பெட்ரோலை விற்குமே ஒழிய, எங்கள் ஊரில் எங்கள் பெட்ரோலை வச்சுக்கவே முடியல, எப்போ வேணாலும் எங்கள் தலையில் குண்டு விழுகும், அதனால நரேந்திர மோடி ஐயா உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க, நீங்கள் தேவையான டயத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்போதைக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஊரில் கொண்டு வந்து வச்சுருக்கிறான் சார். இல்லை சார், இந்த விஷயத்தில் பார்த்தோம்னா இன்னொரு விஷயம், இந்த நிதி கிடைப்புகளை
கட்டுப்பாடு இருக்குது, நிறைய கட்டுப்பாடு. அதாவது வெளிநாட்டு நன்கொடைகளை பெற கடுமையான விதிமுறை இருப்பதால் சில பயனுள்ள திட்டங்களை நிதி கிடைப்பது தாமதமாகும். இவங்க என்ன சொன்னால், மிஷினரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சார்பில் இருந்து நாங்கள் பல ஹாஸ்பிட்டல்ஸ் இது போன்ற விஷயங்கள் நடத்தி வரோம். அதெல்லாம் வந்து இந்த வருமானம், அதாவது இந்த வரக்கூடிய நிதி வந்து அதை வச்சு தான் எங்களை பேஸ் பண்ணி வருது. ஸோ இது மாதிரி கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் நிர்வாக சுமை எங்களுக்கு அதிகமாக இருக்குதுனால மூலமாக நீ கொண்டு வரனால அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சார் ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் சட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 12 புதிய விதிகளை வந்து மாற்றுது. அந்த 12 விதிகளை பற்றி இப்போ பேசலாமா? அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அப்புறமே இது எடிட்டிங்கில் நீங்கள் என்ன வேணும் பார்த்தீங்க. இது 12 விதி மாற்றங்களை செய்யுது. ஃபஸ்ட்டு விதி மாற்றம் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே கட்டாயமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுது. நீ வெளிநாட்டில் இருந்து பணம் வாங்குறீன்னா நீ வந்து பழைய மாதிரிலாம் கிடையாது, நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ரெனியூவல் பண்ணணும். உன்னுடைய எந்த ஊரில் நீ பண்ணுறேன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். நீ கேரளாவில் பண்ணுறீன்னா கேரளான்னு எழுதணும். நீ கேரளாவில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் போய் என்ஜிஓ வேலையை டெல்லியில் பார்க்குறேன்லாம் வேலை பார்க்கக்கூடாது. நீ கேரளாவில் பண்ணுறீன்னா கேரளான்னு எழுதணும். நீ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி சர்ச் வேலைக்கு தான் பண்ணுறீங்கன்னா சர்ச் வேலை நீ எழுது. நீ சர்ச் வேலைக்காக காசு வாங்கிட்டு அதை வந்து அபிஜித் தீப்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பண்ணாரு, நான் அந்த காசை கொண்டு போய் டொனேட் பண்ணேன்லாம் நீ கொடுக்க முடியாது. நீ எந்த வேலைக்காக காசு வாங்கினியோ அந்த வேலையை தவிர வேறு எதுக்கும் பண்ணக்கூடாதுன்னு எழுதுது. ரினியூவல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணணும். அப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் நீ இந்த பணத்தை என்ன பண்ண, எங்கே கொண்டு போனேன்னு சொல்லணும். பழைய இந்தியா கிடையாது இது. பழைய இந்தியா வெறும் பேப்பர்லேயே நடந்தது. இன்றைக்கி எல்லாம் டிஜிட்டலாக மாறிடுச்சு. நீ எந்த பணம் வந்தாலும் எந்த பணத்தை யாருக்கு கொடுத்தாலும் நீ அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற. நீ எங்கேயாவது திருட்டுத்தனம் பண்ணினா இந்தியா கண்டுபிடிச்சிவிடும். பழைய இந்தியாவில் அப்படி கிடையாது. நீ எழுதின பேப்பர் தான் கணக்கு. அதனால நான் கண்டுபிடிச்சேன்னா நீ செத்தடின்றாரு. அதனால வர்ற பணத்தை நீ யாருக்கு கொடுக்குற என்ன எது நான் கணக்கு வருஷம் வருஷம் கொடுத்தாகணும். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீ தப்பு பண்ண, நீ ஃப்ராடு வேலை பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நீ இது வரைக்கும் சேர்த்த எல்லா சொத்தையும் இந்தியா டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு இந்திய அரசாங்கத்துக்கு கீழே கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவேன்றார். இதைத்தான் பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீ உனக்குன்னு ஒன்று வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்க, ஒரு 500 கோடி ரூபா வந்திருக்கு உனக்கு. ஒரு என்ஜிஓன்னு வச்சு ஒரு 500 கோடி ரூபா வாங்கிட்ட. அது எதுக்காக வாங்கினேன், நான் இந்த வேலைக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன். நான் வந்து ஏழை குழந்தைகளுடைய படிப்புக்காக வாங்கினேன்னு வாங்கியிருக்கேன். அப்போ நீ ஏழை குழந்தை படிப்புக்கு மாத்திரம்தான் செலவு பண்ணும். நான் அதை எடுத்துக்கொண்டு போய் நாளைக்கு வேறு ஏதாவது ஒன்று கட்டுறேன்னு நீ செலவு பண்ணக்கூடாது. அதை எடுத்துக்கொண்டு போய் நான் ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறேன் அது நீ செய்யக்கூடாது. நீ அங்கே மாதிரி உன் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீ வச்சிருக்கிற 500 கோடி பேங்க் அக்கௌண்ட்டை நான் சீஸ் பண்ணிவிடுவேன்றார். சீஸ் பண்ணால் 9 மாதத்துக்குள்ள 90 நாட்களுக்குள்ள நீ போய் கோர்ட்டில் அப்பீல் பண்ணிக்கோ அப்படின்றார். அதுக்கும் சான்ஸ் கொடுக்குறாரு, சட்டம் கொடுக்குது. ஆனால் நீ தப்பு பண்ணினா மாட்டிக்கோடான்றார். அப்போ தப்பு பண்ணாதவனுக்கு என்ன பயம், தப்பு பண்ணுறவன் தானே பயப்படணும். ஒழுங்காக இருக்குது தானே சார் சொல்கிறாரு. அவர் காசே வரக்கூடாதுன்னா சொல்கிறாரு கிடையாது. சர்ச்சுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னா சொல்கிறாரு கிடையாது. சர்ச்சுக்கு வேணா வாங்கிக்கோ, ஆனால் சர்ச்சுக்குன்னு வாங்கிட்டு நான் அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ணுறேன் அது வேலை இது வேலைலாம் சொல்லக்கூடாது. நீ சர்ச்சுக்காக நீ வந்து 100 கோடி வாங்கினியா, சர்ச்சு வேலை மாத்திரம்தான் செய்யணும். வேறு வேலை செஞ்சினா உன்னை பிடிச்சேன்டான்றார். ஏன்னா பழைய இந்தியாவில் பேப்பர் பணம் இருக்கிறனால அவன் என்ன பண்ணால் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் டிஜிட்டலாக மாறிடுச்சு. இன்றைக்கி வாழைப்பழக்காரங்கிட்ட போய் அன்றைக்கி 500 ரூபா நோட்டை நீட்டி அண்ணே ஒரு வாழைப்பழம் கொடுங்கண்ணே, அண்ணே சேஞ்ச் இல்லைண்ணே ஜிபே பண்ணுனேன்றாரு. ஆமாம். ஆனால் அந்த வயிறை விற்கிறானுங்க இங்கே, அது பேர் என்ன, ஷெரட்டன் ஹோட்டலில் ஒரு எக்ஸிபிஷனில் அந்த வயிறை விற்கிற கடைக்கு அன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிருந்தான். எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்கான். வர்றவெல்லாம் அரசியல்வாதி அதிகாரியோடைய பொண்டாட்டி தான் வராளுங்க. அவளுக்கு எல்லாம் கேஷ் தான் கொடுக்குறாளுங்க. 50,000 1 லட்சம் 2 லட்சம்னு கேஷாக கொடுக்குறாளுங்க. ஏன்னா அவர்கிட்ட கேஷ் தான் இருக்குது. வெளியில் வாழைப்படம் விற்கிறார் ஒரு தாத்தா, அவர்கிட்ட 500 ரூபா நோட்டை நீட்டினா அண்ணே ஜிபே பண்ணுனேன்றார். அப்போ கதை எப்படி மாறிச்சு பாருங்க. திருட்டு பயலும் ஃப்ராடு பயலும் பேப்பர் பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். நியாயமாக உழைக்கிற கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவன் ஜிபே பண்ணிருக்கான். நாடு மாறிடுச்சு. இன்னும் மாத்துறாரு மோடி. இவங்களுக்கு பிடிக்கல. இந்த கேஷை வச்சுக்கிட்டு வயிறை வாங்கிட்டு இருக்கிறனால ஃப்ராடு பசங்களும் திருட்டு அதிகாரிகளும் திருட்டு அரசியல்வாதிகளும் இவனுங்களுக்கு அது பிடிக்கல, கோவப்படுறானுங்க. இப்போ இதில் என்ன சார் இதில் என்ன சார் அவர் ஐயா தப்பு பண்ணிருக்கிறாரு. நீ எந்த சொத்தை இருந்தாலும் எனக்கு கணக்கில் காமின்றாரு. நீ எதுக்காக பணம் வாங்கினீனோ அதுக்கு மாத்திரம் தான் செலவு பண்ணணும், வேற எதுக்கும் பண்ணினா உன்னோட இதை நான் எடுத்துக்குவேன்றார். இப்போ இதில் என்னன்னா ரிட்ரோஸ்பெக்டிவ்னு ஒரு கிளாஸ் வருது. ரிட்ரோஸ்பெக்டிவ்னு என்னன்னா,
இதுக்கு முன்னாடி நீ வாங்கியிருந்தாலும் ம். அந்த விஷயத்தை நீ கணக்கு கொடுக்கணுன்றாரு. அந்த கணக்கில் தப்பு வந்தாலும் நான் வந்து உன்னைய பிடிச்சேன்டான்றாருல, அதில் தான் இப்போ எல்லாரும் பயப்படுறானுங்க. புரியுது புரியுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச சில பேர் துபாயில் சில இந்த ஈடி அப்படின்னு சில கம்பெனியெல்லாம் இருக்குது. அவங்க வந்து பெரிய நிறுவனங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் நிறையா நிறுவனங்கள் வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேரெல்லாம் சொல்ல முடியாது, அப்புறம் அவங்க வேறு வருத்தப்படுவாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்களும். அவங்கெல்லாம் இப்போ பதறி போய் தர்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச சில பேர் நியூசிலாண்டில் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து பணத்தை கொண்டு போய் எப்பயும் பணம் இங்கேருந்து எப்படி போகும்னா, இந்த அரசியல்வாதி கூட இப்போ திமுக பணம்னு வச்சுக்கோங்க, அந்த திமுக பணம் நேராக துபாய் போகும். துபாயிலேருந்து அப்படியே மலேசியாவை தாவி நேராக நியூசிலாண்டு ஒரு சில இடங்கள் இருக்குது, அங்கே போய் ஒரு அக்கௌண்ட்டில் படுத்து தூங்கிடும். அங்கேயே தூங்கும். ஒரு 10,000 கோடி 20,000 கோடி ஒவ்வொருத்தன் அக்கௌண்ட்லேயும் அப்படியே தூங்கிக்கிட்டே கிடக்கும். இவங்களுக்கு எப்போ இங்கே எலெக்ஷன் வருதோ, எப்போ இங்கே தேவையோ, அப்போ இந்த நகைக்கடைக்காரன், இந்த ரியல் எஸ்டேட் ஓனருங்க, இவங்க மூலியமாக பணம் உள்ளே வரும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கங்கே இருந்து உள்ளே கொண்டு வருவானுங்க. இவனுங்க எல்லாரும் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. சர்ச்சு மாத்திரம் கிடையாது சார், எல்லா திருட்டு பணக்காரனை பார்த்தீங்களா, அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆமாம். நான் தான் நல்லகுடி பரமசிவம் தூத்துக்குடி வெங்கலம்னு நடிப்பானுங்க. இந்த நடிகரன் இருக்கான்ல, இவன் எந்த ட்ரஸ்ட் வச்சுருப்பானா, இந்த ட்ரஸ்ட் மூலியமாக அந்த பணம் உள்ளே வரும். இந்த பணத்தை வச்சு தான் இவங்க எலெக்ஷன் கேம்பெயின் அது இது எல்லாம் பண்ணுவானுங்க. இது ரெகுலரான வேலை. இவங்க எல்லாம் இந்த ஏடிஜி எக்ஸம்ஷன் ஒன்று வாங்கியிருப்பாங்க. ஏடிஜி எக்ஸம்ஷன்னா எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது, ஏன்னா நாங்கள் ஒரு நாட்டுக்கு பொது நலம் செய்கிறோம். கிழிச்சானுங்க அவனுங்க. அதனால இந்த பணம் இப்படி தான் வந்துட்டு இருக்கும் இத்தனை வருஷமா. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு லாக்கை போடுறாப்புல. லாக்கை போட்டு என்ன பண்ணுறாரு, டேய் இந்தியாவில் நீ பணக்காரனா இருக்க வேணான்னு நான் சொல்லடா, அடுத்தவனுக்கு பிரயோஜனமான ஏதாவது ஒன்று செஞ்சு பணக்காரன் ஆகிக்கூட உன்னை யார் வேணான்னா, நீ யார் அதானி கெட்டவன் அம்பானி கெட்டவன், டே அதானி உனக்கு ரோடு போடுறான்டா, கரண்ட்டு கொடுக்குறான்டா, இப்போ ஒரு பாலம் கட்டி கொடுத்துட்டு அதில் ஒரு லாபம் ஒரு 10% 20% எடுத்துக்கிறான்டா. அந்த அதானி கம்பெனிலையும் முதலீட்டாளர்களாக இந்தியர்கள் தாண்டா 82% இருக்கீங்க. உங்கள் பணம் தாண்டா, பேருக்கு தாண்டா அது அதானி. எல்லாம் வெள்ளையாக வந்துடுதுடா, உங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறான், உங்களுக்கு தான் ரோடாக கொடுக்குறான், அதில் முதலீட்டாளர்கள் நீங்கள் தான், வர லாபத்தை ஷேர் ஹோல்டர்னு உங்களுக்கு தான் திரும்ப கொடுக்குறான். ஆனால் அவன் உங்களுக்கு கெட்டவன். ஆனால் உங்கள் பணத்தை திருடி கொண்டு போய் நியூசிலாண்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற திமுக குடும்பமும் இந்த அரசியல் குடும்பங்களும் நல்லவனுங்களாடா, இவனுங்க தானே உண்மையான ஃப்ராடு. இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த நாடை என்னால் எப்படிடா நிர்வகிக்க முடியும்? தயவு செய்து உங்களை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கடான்னு கெஞ்சிராப்புல. அதுக்கு கொண்டு வர்ற சட்டம் தான் சார் இந்த FCRA சட்டம். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.